இந்தா திரு. என்னடா அல்வா கொடுக்குற? அல்வாவா இது? பழனி பஞ்சாமிர்தம். இது பார்க்கறதுக்கு அல்வா மாதிரி இருக்கா? ஆமாடா, இதை பார்த்தா நீ எனக்கு அல்வா கொடுக்குற மாதிரியே இருக்கு. விளையாடாத திரு, சாமி பிரசாதம். வேண்டிட்டு சாப்பிடுந்தா. அதெல்லாம் இருக்கட்டும், என்ன திடீர்னு கோயிலுக்கு போன? வேற எதுக்கு? உனக்கும் திவ்யாவுக்கும் நல்லபடியா சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்க போனேன். ஓ, எனக்கும் திவ்யாவுக்கும் கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிறதுக்காக போயிருந்தேன் இல்ல? ஆமா ஆமா, அதுக்கு தான் போனேன். நல்லா வேண்டிக்கிட்டியா? எங்க கல்யாணம் நல்லபடியா நடந்துரும்ல? ஒரு பிரச்சனையும் வந்துடாது. எந்த பிரச்சனையுமே வராது. அதுல உனக்கு எந்த சந்தேகமே வேண்டாம். சரி இந்தா, நீ முதல்ல பிரசாதம் சாப்பிடு. ஆமா, இந்த பிரசாதத்தை மகாக்கெல்லாம் கொடுக்கலையா? முதல்ல உனக்கு தான், அப்புறம் தான் மகாவுக்குலாம். இந்தா. ச்சே, என் மேல உனக்கு எவ்வளோ பாசண்டா. சரி, நீ மகாவை கூப்பிடு, நம்ம எல்லாம் சேர்ந்தே சாப்பிடுவோம். மகாவுக்கு நானே கொடுத்துட்றேன். திரு திரு, நீ முதல்ல இது கொடு. நீ எதுக்கு அவளை கூப்பிடுற? உனக்குலாம் 1000 வேலை இருக்கும். இப்ப நானே போய் கொடுத்துக்கிறேன், சரியா? மகாவுக்கு என் கையால பிரசாதத்தை கொடுக்குறேன்னு சொன்னா நீ ஏன்டா இவ்ளோ பதற? அதெல்லாம் நான் பதறலையே. உனக்கு வேலை இருக்குன்னு சொன்னேனா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மகா மகா, திரு திரு, நான் போய் கொடுத்துக்கிறேன். ஏண்டா அவளையும் இங்க வர சொல்ல மாட்டேங்கிற? நான் போய் கொடுக்குறேன்னு சொன்னாலும் வேண்டான்னு சொல்ற. ஏன்டா அப்படி பண்ற? திரு, கோயிலுக்கு போயிட்டு வந்தவன் நான் தானே எல்லாரையும் பார்த்து பிரசாதத்தை கொடுக்கணும். அதுதானே முறை. ஓ, லாஜிக்கு. அந்த லாஜிக்கை நான் மறந்துட்டு போறேன். நீ ரொம்ப முன்னேறிட்ட மயில். செம்மையா லாஜிக்லாம் பேச ஆரம்பிச்சப்போ. அப்போ நீ தான் அதை கொடுக்கணும்ல? ஆமா, நான் தான் கொடுக்கணும். அதுவும் சரிதான், நீயே போய் கொடுத்துரு. சரி. ஆமா, நான் அவ்வளவு பதட்டமா சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ ரொம்ப சாதாரணமா கேட்டுக்கிட்டு இருக்க. உன்னை அவ பார்த்தா என்ன ஆயிருக்கும்? ஐயோ, அத நினைக்கவே எனக்கு பக்குன்னு இருக்குப்பா. சின்ன வயசுல இருந்து திரு இப்படிதான். திரு எப்ப எப்படி பேசுவான்னே சுத்தமா தெரியாது. பாரு, திடீர்னு அவனே பிரசாதம் கொடுப்பேன்னு ஆரம்பிச்சிட்டான். ஐயோ, அவங்கிட்ட இருந்து நான் தப்பிச்சு வர்றதுக்குள்ள எவ்வளவு பாடுபட்டேன் தெரியுமா? என்ன நீ எவ்வளவு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்க? அது வந்துன இது வந்துனன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, திரு மட்டும் உன்னை பார்த்திருந்தா இவ்வளவு நாள் நீ பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிருந்திருக்கும். இப்ப கூட உன்னை மேல கூட்டிட்டு வர சொல்லிதான் என்ன அனுப்பி வச்சான். இப்ப என்னை பார்த்தோன்னே அவன் கேட்பான், மகாவை வர சொன்னனே சொன்னியா இல்லையான்னு சொல்லி. அது கூட நான் பொய் சொல்லி சமாளிச்சுதான் ஆகணும். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. திருவ சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். எப்படியாவது பேசி அவன்கிட்ட நான் சமாளிச்சுக்கிறேன். ஆனா நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏய், நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எங்கேயோ பார்த்துட்டு இருக்க. ஐயோ, திரு மகாவை பார்த்துட்டானே, இப்ப என்ன பண்றது? என்ன சொல்ல போற? ஏதாவது கதைய சொல்லி என்னை ஏமாத்த போறியா? அதான் நீ என்ன சொன்னா நான் நம்புவேன். எனக்கு தான் இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னே கண்டுபிடிக்க முடியாது. சொல்லு, நீ என்ன வேணாலும் சொல்லு, அதை நான் கேட்குறேன். ஏய், நல்லா யோசிச்சு பாரு. நான் போதையில் இருந்தப்ப கூட உண்மையை உங்ககிட்ட மட்டும் தான்டா சொன்னேன். எனக்கு எங்க அம்மானா அவ்வளோ உசுறு. எங்க அம்மா கிட்ட கூட நடந்த எதுவுமே சொல்லியடா. ஏன்னா நான் உன்னை அவ்வளோ நம்பினேன். ஆனா நீ எனக்கு என்ன பண்ணிருக்க பாத்தியா? எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கு. நான் தேடின பொண்ணு, நான் தாலி கட்டின பொண்ணு இந்த வீட்டில் தான் இருந்திருக்கா. என் வீட்டில் எனக்கே தெரியாம மறைஞ்சுக்கிட்டு இங்கேயே வாழ்ந்திருக்கா. இது அத்தனையும் உனக்கு தெரியும். ஆனா
ஒரு வார்த்தை கூட நீ என்கிட்ட சொல்லல. திரு திரு இந்த வீட்ல எனக்கு தெரியாம ஏதாவது நடந்துச்சான்னு கேட்டேன். அப்போச்சு நீ சொல்லிருக்கலாம்ல. ஆனா நீ சொல்லவே இல்லையே. என்னதான் நீ ஈஸியா ஏமாத்திடலாம்ல. ஐயோ அப்படிலாம் இல்ல திரு. ஏண்டா என்ன நீ கோமாளின்னு நினைச்சிட்டல்ல? ஐயோ அப்படிலாம் இல்ல திரு. பேசாத. திரு நான் சொல்றத கேளு. என் பேரை கூட சொல்லாத. திரு உன்னை நான் எந்த இடத்துல வச்சிருந்தேன் தெரியுமா? என் பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைச்சேனடா. ஆனா நீ துரோகிடா, பச்சை துரோகி. துரோகி திரு அப்படிலாம் சொல்லாத திரு. நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு திரு. எதுவும் சொல்லவும் வேண்டாம், நான் கேட்கவும் வேண்டாம். நீ சொல்லி சொல்லி நான் கேட்டு பட்டதெல்லாம் போதும். இனிமே நீ சொல்றதெல்லாம் நம்பி முட்டாளாக நான் தயாரா இல்ல. திரு திரு நிஜமா நான் உண்மையில உங்ககிட்ட சொல்லணும் தான் நினைச்சேன். சூழ்நிலை சரியா அமையல திரு. அதனாலதான் உன்னை எல்லாம் என்ன நம்ப சொல்றியா? உன் மேல நான் வச்சிருந்த நம்பிக்கையெல்லாம் போச்சுடா. இந்த இடத்துல நீ இல்லாம வேற ஒருத்தன் இருந்திருந்தானா இங்க நடக்கிறதே வேற இருந்திருக்கும். நீ என்கிட்ட எப்படி பழகினேன்னு தெரியாது. ஆனா நான் உன்னை என் ஃப்ரெண்டா தாண்டா பார்த்தேன். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக உன்னை வீட்டை விட்டு துரத்தாம விடுறேன். திரு அப்படிலாம் சொல்லாத திரு. நான் எனக்கு உன்னோட ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டுன்னு சொல்லாதடா. அதுக்கெல்லாம் தகுதியே கிடையாது. இதுக்கு மேல உனக்கு எனக்கு எதுவும் கிடையாது. இன்னையோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. திரு போடா வெளிய. ப்ளீஸ் திரு. வெளிய போன்னு சொன்னேன். திரு வேண்டாம் திரு. நான் சொல்றத கேளு திரு. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை.